This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்திய ரயில் பயணத்தால் நுரையீரலே போயிடுச்சாம். பிரபல அமெரிக்க யூடியூபர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவை செய்த யூடியூப் பிரபலம் ஒருவர் இந்தியாவில் ரயில் பயணம் செய்ததால் தனக்கு கடுமையான சுவாச தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது வீடியோ இணையத்தில் இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அவருக்கு நெட்சன் பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை சுற்றி பார்க்க பல லட்சம் வெளிநாட்டவர் இந்தியா வருகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோருக்கு இந்தியாவில் மிக சிறப்பான ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இந்தியாவில் பன்மைத்துவம் குறித்து அறிந்து கொள்ள சிறப்பான வாய்ப்பாக இது அமைகிறது. இருப்பினும் ஒரு சிலருக்கு மோசமான அனுபவம் ஏற்படுகிறது. அப்படிதான் இங்கு அமெரிக்காவை சேர்ந்த பிரபலம் யூடியூபருக்கு மோசமான அனுபவம் ஏற்பட்டுள்ளது. இந்திய ரயில்களில் பயணம் செய்தால் தனக்கு கடுமையான சுவாச தொற்று ஏற்பட உள்ளதாகவும் இதனால் தான் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல யூடியூபர் நிக் மோட்டோக். இவருக்கு சமூக வலைத்தளங்களில் கணிசமான ஃபாலோவர்கள் உள்ளனர். இவர் சமீபத்தில் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்திருக்கிறார். இதற்கிடையே கடுமையான சுவாச தொற்று காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தான் மேற்கொண்ட 15 மணி நேர ரயில் பயணமே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் இதுபோல ஒரு மிகவும் சுகாதாரமற்ற அனுபவத்தை எதிர்கொண்டதே இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிச்சயம் இது போல மீண்டும் செய்ய மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஸ்லீப்பர் ரயில் ஒரு முறை சொல்லுங்கள், பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்ற கேப்ஷனுடன் மருத்துவமனையில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். தான் வாரணாசியில் இருந்து நியூ ஜில்குபாருக்கு 3வது ஏசி பெட்டியில் பயணித்ததாகவும் அது மிக மோசமான அனுபவம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நான் இந்தியாவை நேசிக்கிறேன். அன்பான மற்றும் தாராளமான மனப்பான்மை கொண்ட மக்களின் நாடு இந்தியா. இயற்கை காட்சிகளும் செழுமையான மற்றும் புனிதமான வரலாற்றை இந்தியா கொண்டுள்ளது. அதே நேரம் வாரணாசியில் இருந்து நியூ ஜில்குபாருக்கு எனது 15 மணி நேர ரயில் பயணம் என்பது எனது 6 வருட பயணத்தில் மிகவும் மோசமான அனுபவங்களில் ஒன்று. உயர் வகுப்பு கிடைக்காததால் இதில் பயணித்தேன் என்று பதிவிட்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.